ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் வந்துட்டு முத்துவை பார்த்து நீங்கள் சொன்னால் தான் தம்பி கரெக்டாக இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. எதுக்காகப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் திருடன் கையிலே சாவியை கொடுக்குறாமா அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. கடைசியில் என்னடாப்பா சொல்ல வரீங்கன்னு சொல்லி பார்த்தா முத்து தானே காதலுக்கு எதிர்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் வாயால் சொல்ல வைக்கணும்னு மீனாவும் முடிவு பண்ணி ஆமாம் இவரை விட உலகத்தில் சிறந்தவர் யார் இருக்க முடியும், இவர் தான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லணும், சொல்லுங்களேன் சொல்லி தான் பாறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டுமா லுக்கை பார்க்கணுமே தைரியமான ஆளாச்சு, சொல்லுங்கிற மாதிரி ஆயிடுச்சு சீதா முன்னாடி. கடைசியில் பார்த்தா சீதா மாமா பயப்படாதீங்க, நான் அந்த மாதிரி கோலையான முடிவெல்லாம் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு ஒருத்தர் ஒன்று மாதிரி இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அங்கே போனால் சத்யாவும் நம்ம சத்யாவோட அம்மாவும் அங்கே முத்துவை பார்க்க நிற்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க வர வச்சு எல்லாத்தையும் பேசுகிறாங்க. அதாவது சீதாவை தான் கன்வின்ஸ் பண்ண முடியல, உங்களையா கன்வின்ஸ் பண்ணலாம், இங்கே வந்தால் நீங்களும் இப்படி முறுக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அருண் தப்பான ஆளு வேணான்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக அவர் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறமா சீதா மனசை எப்படியாவது மாற்றி பாருங்க அப்படின்ட்டு எங்களுக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதை நம்ம மீனாக்கிட்ட சண்டை போடணுங்கிறதுக்கோசரமே இங்கே வராங்க. விஜயா ஒரு பக்கம் நேத்து எப்படியா கரெக்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வர எங்கம்மா ரவின்னு சொல்லி கேட்க, ரவி வெளியே போயிருக்காரு ஆண்டி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண பேச்சை இவங்க மெல்ல எடுக்கிறாங்க. மெல்ல ஓப்பன் பண்ண எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான்னு சொல்ல, எப்படி இதர்மா எனக்கு மாப்பிள்ளை வேணும், எனக்கு பிடிச்ச மாதிரி வேணும், அது எப்படி ரவி மாதிரி கிட்டத்தட்ட இருக்கணும்னு அவங்க சொல்ல. கடைசியில் பார்த்தா இவங்க பையனை அதாவது மனோஜ் சொல்கிறாங்கன்னு நினச்சாங்க. கடைசியில் வட போச்சே அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் இருக்குது. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ரவியும் ஸ்ருதியும் உட்கார வச்சு நீ நேற்று கூட பேச விடாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா நல்லா இருக்க குடும்பத்தில் குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிடாதம்மா அந்த மாதிரி இருக்குது இவங்களோட ரியாக்ஷனு. ரவி உள்ளே போயிட்டு சொல்கிறாரு நீ என்ன சந்தேகப்படுறியான்னு சொல்லி கேட்க, நேற்று ஒன்று நான் சந்தேகப்படல, ஆனால் நேற்று மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நேற்று உங்கள் அம்மா தான் சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லி நெத்தி அடியாக அடிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.